எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுவையான மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு புளி ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி கருவாடு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கருவாடு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடு போட்டு பண்ணிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மொச்சக்கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு மொச்சக்கொட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் வறுப்பட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கருவாட்டு குழம்புல மொச்சக்கொட்டை போட்டு பண்ணிங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடுங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குழம்புல நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்கலாம், முருங்கைக்காய், வாழைக்காய், எல்லா காய்கறியும் சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முள்ளங்கி சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க காயை. இதில் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையே எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, ஏன்னா மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணி இருக்கும், அதை சேர்க்க போகிறோம் நம்ம. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மொச்சக்கொட்டை வெந்துட்டுது, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கருவாட்டு குழம்புக்கு முன்னாடியே உப்பு போடாதீங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அதுதான் கருவாட்டு குழம்புக்கு வாசனையை தூக்கி கொடுக்கும். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது. நம்மளோட கருவாட்டு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் கடைசியாக இறக்குற நேரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அதாவது சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களை எடுத்துக்காட்டும் என்பதுதான் இந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.